நம்ம உலகத்தை பார்த்து பொறாமப்பட்டு ஆண்டவர்ட்ட ஆசீர்வாதம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கர்த்தருக்கு பாத்திரவான்களா நடந்தோம்னா ஆசீர்வாதம் நம்மை தேடி வர்றோம். கெட்டிங் ப்ராஸ்பரஸ் இஸ் நாட் அ ஃப்ளூக். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார்ன்றது நம்பணும். நீங்க ஒரு நாள் முயற்சி பண்ணிட்டு விடுறதுனால இல்ல, கன்சிஸ்டண்டா பெர்சிவியர் பண்ணாதான் கர்த்தர் உங்களை பெருசாக்க முடியும். You are not just going to cross over, you will cross over into abundance. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அந்த சீசனை மாத்துறதுக்கு சில கோட்பாடுகளை வைத்திருக்கிறார், சில நன்மைகளை வைத்திருக்கிறார். உண்மையான ஆராதனை செய்கிறவர்களை தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். The mystery of divine increase, தெய்வீக பெருக்கத்தின் ரகசியம். Psalm 67:5-6. தேவனே, ஜனங்களும் துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகி எங்கள் தேவனே, எங்களை ஆசீர்வதிப்பார். 5ஆம் வசனத்தை சொல்றாரு, தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. சரி, துதிச்சா என்ன கிடைக்கும்? அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்ம துதிச்சா பூமி தன் பலனை கொடுக்குமா? நீங்க துதிக்க துதிக்க அவர் உங்க ஆசீர்வாதத்தை பெருக பெருக பண்ணுகிறார். நீங்க துதிக்கிறீங்க, பூமி பலனை தருது. அவரை துதிக்கிறது உங்க வேலை, பூமி தன் பலனை தருகிறது அதனுடைய வேலை. அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வறுமையை மாற்றுவதற்கு ஒரு துதி அவசியப்படுகிறது. ரொம்ப சிம்பிள்ங்க. 5000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, புருஷர்கள் மட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல காணிக்கை எடுத்து சொல்றாங்க, 5 அப்பம் 2 மீன் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. வனாந்தரம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. ஆண்டவர் கையில 5 அப்பம் 2 மீனை கொடுக்குறாங்க. வாட் டு யூ டு? இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அசரவே இல்லை. அவர் என்ன தெரியுமா செய்தாரு? தன் கையில் இருக்கிற அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அதை பரலோகத்துக்கு நேராக அப்படி உயர்த்தி பிடிச்சார். அவர் உயர்த்தி பிடிச்சு பிதாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணாராம். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்க வீட்டில் 5 பேர் இருக்கிறீங்க, ஒரே ஒரு தோசை மட்டும் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? குறைவு இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? என்ன செய்தார் தெரியுமா? அவர் குறைவை பார்த்து அவர், அப்பா ஆண்டவரே 5 மீன் 5 அப்போ 2 மீன் தான் இருக்குதுன்னு புலம்புல. நம்மளா இருந்தா என்ன பண்றோம்? ஆண்டவரே இந்த ஃபீஸ் கட்ட முடியலப்பா, அப்பா என்னால் ஒன்றும் பண்ண முடியலப்பா, என்னை எடுத்துக்கோங்கப்பா, எனக்கு ஏன்பா பிள்ளைய கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தின் தேவன். அவர் என்ன பண்ணாரு? 5 அப்போ 2 மீன் அப்படி கையை உயர்த்தினார். மத்தேயு 14:17 வாசித்து பார்த்தீங்கன்னா 18ஆம் 19ஆம் வசனத்தில் அவர் என்ன பண்ணாரா? அதை எடுத்து பரலோகத்துக்கு நேரா அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்துன்னு தமிழ்ல போட்டிருக்குது, இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, he gave thanks to God. குறைவுக்கு தேங்க்ஸா? ஆண்டவரே, நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் செக் வருது, என் பேங்க்லயோ 10,000 இருக்குது. இவர் என்ன பண்ணாரு? மேல கையை உயர்த்தி சொன்னார், ஸ்தோத்திரம். என் பொண்டாட்டி திட்டுறா, ஸ்தோத்திரம். ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் கேட்கிறாரு, ஃபீஸ் கட்ட வக்கில்லைன்னா வேற ஸ்கூலுக்கு மாத்திக்கோங்க, ஸ்தோத்திரம். அப்பா, மனசுக்குள்ள ஆத்திரம் வரும், ஆனா வாயில கெட்ட பாத்திரமா மாறிடாதீங்க. குறைவை எடுத்து பிடிச்சு ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புருஷனை பார்க்காதீங்க, மனைவியை பார்க்காதீங்க. அவங்க உங்ககிட்ட ஆன்சரை கேட்பாங்க, உங்ககிட்ட தான். இல்ல கீழே பார்க்காதே, சைட்லே பார்க்காதே, மேலே பார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, மேலே பார். குறை வந்தா எங்கே பார்க்கணும்? பேங்கே பார்க்காதே, பேங்க் மேனேஜரே பார்க்காதே, சேட்டே பார்க்காதே,
மேல பாருங்க. இவர் பார்த்தாரு, பிரச்சனை பெருசா இருக்குது. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், பிதாவே நீ எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், உமக்கு குறைவே இல்லை. அவருக்கு உதவியே தேவையில்லை. நீங்க அவருக்கு எந்த உதவியும் செஞ்சு அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் தன்னிறைவுடையவர். He can bless you on his own. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை. எனக்கு என்ன தெரியுமா எக்ஸைட்டடு, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா இந்த சபை உயரும். வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர்ந்தா என்னம்மா அதுக்கப்புறமா குடி உயர. ஒரு குடியானவன் உயர்ந்தான்னா அந்த மன்னன் உயரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அப்போ தேவ ராஜ்யம் பெருகணும்னா நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கணும். நிறைய ஊழியம் செய்யணும்னா நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கணும். வட இந்தியாவில் நம்ம நிறைய ஊழியம் செய்யணும், நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னையிலிருந்து எத்தனை பேர் நீங்க பெருகுவதற்கு ரெடியா இருக்கிறீங்க? நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா கண்ணீர் விடுறீங்க, அப்பா அப்பான்னு கதறீங்க. துதிச்சா ஆசீர்வதிப்பாரு, துதிச்சு பாரு நிலம் தனியை தரும். சொல்லுங்க ஆமென். ரெண்டாவது, நீதியா இருந்தால், நீதிமானா இருந்தால். சங்கீதம் 85:10-13 வாசிங்க. நீதி அவருக்கு முன்னாக சென்று, நீதி அவர்களுக்கு முன்பாக சென்று அவர் அடிச்சுவடிகளின் வழியிலே, அவருடைய அடிச்சுவடிகளின் வழிகளிலே நம்மை நிறுத்தும், நம்மை நிறுத்தும். யாராவது ஆமேன்னு சொல்லுங்க. இல்ல விசுவாசத்துல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு சில பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை கட்டளையிடுகிறார். உங்களை விடுதலையோடு கர்த்தர் வெளியே கொண்டு போறார். இது என்ன சீசன் தெரியுமா? பாஸ் ஓவர் சீசன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தாங்க. வெளியே வரும்போது ஆளுகிறவர்களாய் வந்தாங்க. வெளியே வரும்போது திரளான ஐஸ்வர்யத்தோட வருவாங்க. You are not just going to cross over, you will cross over into abundance. உங்களை ஏளனமாய் பார்த்தவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்க நீதியை அவர் விளங்க பண்ணுவாருங்க. யோபுக்கு நடந்தது என்ன? ஏன் கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை யோபுக்கு, அவன் முன்னிலைமையை பார்த்து அவன் பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வதற்கு காரணம் என்ன? அவ்வளோ பேர் அவன் நண்பர்கள் அக்யூஸ் பண்றாங்க. அவன் மனைவி சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விடலையே, அவர் நீதியை விடவே இல்லையே. கர்த்தர் அவர் ஒரு நாளுக்கு தப்பா பேசலையே, ஆண்டவருக்கு விரோதமா வாயில பேசவே இல்லையே. அவருடைய நண்பர்களை பார்த்து சொல்ல, இவ எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தன் நாவினாலே அவன் எனக்கு விரோதமாய் பேசவில்லை. ஆகவே நீங்கள்லாம் அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் உங்க சீசனை மாத்தி யாரெல்லாம் உங்களை அக்யூஸ் பண்ணாங்களோ அவங்க முன்னாடியே உங்க தலையை உயர்த்துவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால். உங்க பாத்திரம் எப்படி வரப்போகுது? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மூன்றாவது, நீங்கள் செழிக்க போவது உங்களுடைய விசுவாசத்தினால். ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சங்கீதம் 115:9-15 வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். சரி, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். பாருங்க, மறுபடி நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமா இருக்கிறார். அடுத்தது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமா இருக்கிறார். அடுத்தது சீக்கிரம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். யார் அவங்க பயப்படுறவங்க? யாரு? கர்த்தரை நம்புறவங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார்ன்றதை நம்பணும். நம்புறீங்களா இல்லையா? அதாவது ஸ்கூல்ல சொல்லுவாங்க, ஹேவ் அ கிரேட் விஷன் வாங்க. உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கா? என்ன மாதிரி தரிசனத்தில் இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட பிசினஸ் செய்ய போறீங்க? எப்படிப்பட்ட சபையை கட்ட போறோம்? எப்படிப்பட்ட வீடை வாங்க போறீங்க? Have a vision, have a goal. Getting prosperous is not a fluke. நீங்கள் செழிப்புக்குள் போவது என்பது
லாட்ரி சீட்டில் சொரண்டல் லாட்ரியில் வர்ற காசு இல்லை. இதுக்கு உழைக்கணும், ஞானமாக இருக்கணும், கர்த்தரை நம்பணும். நான்காவதாக, தேவனுடைய வழிகளில் உத்தமமாய் நடக்கணும், பாத்திரமாய் நடக்கணும். வாக் worthy of the Lord. கொலோசியர் 1:10 வாசிப்போம். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை சகல நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். எப்படி நடக்கணும்? பாத்திரரா. அவருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரரா. அப்படின்னா அவர் என்ன நேசிக்கத்தக்கதாக நான் அதுக்கு பாத்திரமா நடக்கணும். சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து bearing fruit in every good work. உங்களுடைய நெசா தொண்டும் பயங்கரமா இருக்க போது ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்க போறீங்க. உங்க எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் போனஸ் மேல போனஸ் கொடுக்க போறீங்க. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிக்க போறாரு. உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு போட்டி போட்டு வர போறாங்க. எனக்கு சிபாரிசு பண்ணுன்னு சொல்லி வரிசையில் நிற்க போறாங்க. உங்க கம்பெனியில வேலை கிடைக்காதான்னு நிறைய பேர் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி எப்படியாவது என்ன ஆசீர்வதின்னு சொல்ல போறாங்க. தாவீது முதல்ல யார் கூட தெரியுமா இருந்தாரு? ஊர்ல கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாம ஊருக்குள்ள இல்லாம வெளியே இருந்த பயல்களோட தான் தாவீது ஆரம்பிச்சாரு. ஆனா கர்த்தர் ராஜா வாக்குன உடனே தாவீத அது மாதிரியே வைக்கல. அவரை கர்த்தர் வேற லெவலுக்கு உயர்த்திட்டார். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம உலகத்தை பார்த்து பொறாமப்பட்டு ஆண்டவர்ட்ட ஆசீர்வாதம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கர்த்தருக்கு பாத்திரவான்களா நடந்தோம்னா ஆசீர்வாதம் நம்மை தேடி வர்றோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பாத்திரமா நடக்கிறீங்களா? அஞ்சாவது காரியம், நீங்க பெருகுவதற்கு ரகசியம், தெய்வீக பெருக்கத்தின் ரகசியத்தின் ஐந்தாவது காரியம், உங்க மேல தெய்வீக தேவ தயவு வேணும். எஸ்ரா 8:22 வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவருக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். என்னதுங்க அவங்ககிட்ட என்ன சொன்னோம்? தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் எப்படி இருக்குதா? நன்மையா. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. The gracious hand of our God is on everyone who looks to him. நான் நம்புறேன் அவரை தேடுற எனக்கு அவருடைய தயவுள்ள கரம், அவருடைய கிருபையின் கரம், உம்முடைய காருண்யம் அவனை பெரியவனாக்கும். காருண்யம்னா என்ன? இரக்கமா? இரக்கம் ஒரு மனுஷனை பெருசாக்குமா? ஆண்டவருடைய ஃபேவர் தான் ஒரு மனுஷனை பெருசாக்கும். பாருங்க, சங்கீதம் 18:35 வாசித்து பாருங்க. You give me your shield of victory and your right hand sustains me. You stoop down to make me great. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். ஆமா. உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினீரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? இல்லை கவனிங்க, நீங்க ஒரு நாள் முயற்சி பண்ணிட்டு விடுறதுனால இல்ல, கன்சிஸ்டண்டா பெர்சிவியர் பண்ணாதான் கர்த்தர் உங்களை பெருசாக்க முடியும். ஈசாக்கு வெட்டின துறவுகளை மூடுறாங்க, இவர் அடுத்த துறவுக்கு போறாரு. நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? ஏசேக்க மூடிட்டாங்க, ஏசேக்க மூடிட்டாங்க. பிரதர் போய் திருப்பி தோண்டுங்க. தோண்ட பாஸ்டர், சித்தனாவையும் மூடிட்டாங்க. மூணாவது தோண்டுங்க. நான் போக மாட்டேன் பாஸ்டர். உங்க பேச்சை கேட்டு நான் ஏசேக்கு போனேன், சித்தனாவுக்கு போனேன்.
எப்பா இப்போ போப்பா, ரெஹோபோத் வரப்போகுது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேலைக்காரனை போய் பார்த்து வர சொல்றாரு. பெருமழையின் இரைச்சல் எனக்கு கேட்குதுப்பா, என் காதுல கேட்குது, போய் பாரு. சமுத்திர முகமே பார்க்குறாரு. திருப்பி வந்து சொல்ல, ஒன்றும் காணும். திருப்பி போய் பாரு, ஒன்னையும் காணும். மூணாவது தடவை ஒன்றும் காணும். ஏழாவது முறை போய் பார்த்து சொல்றாரு, கையளவு மேகத்தை பார்க்குறேன், போ ராஜாட்ட சொல்லு, பெட்டியை கட்ட சொல்லு, ரதத்தை ஏற சொல்லு, மழை வருது. மறுபடியும் சொல்றேன், ஆசீர்வாதமான மழை வருகிறது. அதுக்கு தேவை பர்சிவியர். டிவைன் இன்க்ரீஸ்னுடைய மிஸ்ட்ரி, தெய்வீக பெருக்கத்தின் ரகசியம் என்ன தெரியுமா? பர்சிவியர். யோபு 8:7 இப்படியாக சொல்லுது, உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஆரம்பம் அற்பம் தான், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அப்போ அற்பத்துக்கும் சம்பூர்ணத்துக்கும் நடுவுல என்னமோ நடந்திருக்குது. அது என்ன தெரியுமா? விட்டு கொடுக்காமல் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னதுதான். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.